இப்போ ஊமை விழிகள்ங்கிறது குறுக்க ஒரு பேச்சு வந்தது. இது ஒரு பேன் இண்டியா மூவியாக நம்ம பண்ணலாம், வாரிசுகளை அப்படியே கொண்டுட்டு வரலாம். அதாவது கேப்டன்னா கேப்டனோட வாரிசு இப்போ பண்ண சண்முக பாண்டியனை வச்சே பண்ணலாம். நம்ம நினைக்கிற டெக்னிக்ஸுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ எல்லாம் வந்துடுச்சு சினிமாவில். அப்போ வந்து என்னென்னா, நம்ம நினச்ச விஷுவலை கொண்டுட்டு வரதுக்கு ஹெலிகாம் கிடையாது, ஒரிஜினல் ஹெலிகாப்டர் வச்சு தான் டாப் ஆங்கிள் ஷாட்லாம் எடுக்கணும். அதாவது இந்த கார் ஷாட்டை பற்றி கேட்காதவங்களே கிடையாது. ஊமை விழிகள்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்கன்னா அடுத்த வரி ஆயத்தான் சொல்லுவாங்க, அந்த கார் வருமே சார் வரிசையா, என்ன சார் அப்படின்னு. இன்றைக்கி எந்த படத்தில் கார் வந்தாலும் டக்குன்னு அது ஊமை விழிகள் ஷாட்டு. அந்த அளவுக்கு வந்து, அதாவது நான் திரைப்படக் கல்லூரியில் அதுக்கப்புறம் போய் கிளாஸ் எடுக்க போகும்போது அதுதான் சொல்லுவேன், ஒரு ஷாட்டு இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுது. அப்போ ஞாபகம் வச்சு எங்கள் ஒரு ஷாட்டுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பகுதி சினிமாலங்கிறத ஞாபகம் வச்சுங்க. சொன்னது நீதானா சாங், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வாசிச்சுட்டே இருப்பான். இவர் முத்துராமன் கட்டிலில் படுத்திருப்பார், எதிரில் உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பான். ஒரு ஷாட் வச்சுருப்பார், முத்துராமன் கட்டிலேருந்து அப்படியே கேமரா கீழே வந்து கட்டிலுக்கு அடியால் போய் அவளை க்ளோஸில் காட்டிட்டு மறுபடியும் மேலே வந்து மறுபடியும் இங்கே வரும், இவர் கட்டிலில் படுத்திருப்பார். எப்படி பண்ணியிருக்க முடியும் பாருங்க, அந்த காலத்தில் எதுவும் கிடையாது. இப்போ ஊமை விழிகள் எடுத்தா யாரை ஹீரோவா நீங்கள் பண்ண வைக்கலான்னு? இப்போ ஊமை விழிகள்ங்கிறது குறுக்க ஒரு பேச்சு வந்தது. அதாவது இதை வந்து ஒரு பேன் இண்டியா மூவியாக நம்ம பண்ணலாம் பேசணும். அப்போ நம்ம எல்லாரையுமே யோசித்து வாரிசுகளை அப்படியே கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு ஐடியா பண்ணோம். அதாவது கேப்டன்னா கேப்டனோட வாரிசு. அப்போ நம்ம யோசிச்சு பிரபா, சண்முகம் அதுக்கப்புறம் தானே வந்தார் சண்முக பாண்டியன். இப்போ பண்ண சண்முக பாண்டியனை வச்சே பண்ணலாம். ஏன்னா அது ஒரு மாசை ஈர்க்கிறதுக்கு ஒரு டக்குன்னு ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா ஊமை விழிகளிலே கேப்டனுக்கு வந்து நம்ம தான் அந்த இமேஜை வந்து கிரியேட் பண்ணணும். அவர் ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிற பேட்டர்ன் இல்லாமல் ஒரு பேட்டர்னு. அதே மாதிரி இப்போ சண்முக பாண்டியன் அவர் யூத்தாக இருந்தாலும் அந்த பேட்டர்ன் இல்லாமல் ஒரு பேட்டர்னை அவர் கொஞ்சம் மாற்றி பண்ணலாம். வாரிசுகள்ன்ற அந்த பேனரில் சொல்கிறேன். இப்போ ஜெய் சார் பையன், ரவிச்சந்திர சார் பையன், எல்லாருக்குமே இருக்காங்க வாரிசுகள், சினிமாலே இருக்காங்க. அதை அப்படியே வச்சு நம்ம கோத்து பண்ணலாம், நல்லா வரும் சார். டெக்னாலஜி அதிகமாக இல்லாத காலத்தில் வந்து உங்களுக்கு ஊமை விழிகள் படத்தில் நிறைய விஷயங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க. இதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது? டெக்னிக்கலாக வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நல்லாவே கற்றுக்கிட்டு வந்துட்டோம். ஃபிலிம் இன்ஸ்டியூட்டை பற்றி சொல்லுன்னு சொல்லும்போது நான் அதான் சொன்னேன், ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா 30 வருஷம் உதவி இயக்குனராக இருந்து கற்றுக்கிறதுல 3 வருஷத்தில் அங்கே கற்றுக்கிட்டு வந்துடலாம் நீங்கள். ஏன்னா அவ்வளவு இப்போ சினிமாவை பற்றி படிக்கிறோம். சினிமாவுக்கு வந்து 6 பேப்பர் எக்ஸாம் எழுதுவோம் தெரியுங்களா. ஃபிலிம் தியரினே ஒன்று இருக்குது, அது உண்டு எங்களுக்கு. ஃபிலிம் தியரின்னு கிளாஸ் உண்டு. அந்த மாதிரி சினிமாவோடைய நுணுக்கங்களை அவ்வளோ கற்றுக்கிட்டு வந்துட்டோம். அதுதான் நமக்கு வந்து இன்றைக்கி அந்த இதில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு கிடைச்சதுக்கு வந்து காரணம். சினிமாஸ்கோப் நம்ம பண்ணும்போது அந்த மாதிரி சினிமாஸ்கோப் ஆன்டி அப்படிங்கிறது ஒன்று நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு கடினமான ஒரு விஷயமா இருந்தது. ரெண்டாவது வந்து என்னென்னா, நம்மள்ட்ட அப்போ வந்து எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கிடையாது. ட்ராலி போடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உழவன்மானில் வந்து அந்த 100 வண்டிகள் வந்து வண்டியில் பாடிட்டே கேப்டன் வருவார், பின்னாடியே அத்தனை வண்டிகள் வரும்னு. இதை வயலில் வந்து உட்காந்து ஷாட் எடுக்கணும்னா வயல் வந்து மேடு பள்ளமான ஒரு இடம். நீங்கள் எதை வச்சுமே நம்ம பண்ண முடியாது. பேந்தர் கிரேன்லாம் கிடையாது. இருந்ததுனால நம்ம ஏதாவது வச்சு வந்து கிரேனை வச்சாவது ஓரளவு மேனேஜ் பண்ணலாம். ட்ராக்கு போடணுன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லா யூனிட்லேயும் நானும் ஆபாசாரும் போய் கேட்போம், ட்ராக் கவுண்டையும் கொடுங்கன்னு கேட்போம். யூனிட்டில் போய் ட்ராக் கவுண்டையும் வாங்கிட்டு வந்து, இன்றைக்கும் வந்து நிறையா லைட்மேன் சொல்லுவாங்க, சார் நீங்கள் 400 அடிக்கு ட்ராலி போட்ட ஆளில் நீங்கள் அப்படின்வாங்க. அந்த மாதிரி அப்போ ஃபெசிலிட்டிஸ் இல்லாது, அந்த நம்ம நினைக்கிற டெக்னிக்ஸுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இப்போ எல்லாம் வந்துடுச்சு சினிமாவில். அது எல்லாத்த விட சிஜின்னு வந்த பிறகு இன்னும் எளிமையாயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்னென்னா, நம்ம நினச்ச விஷுவலை கொண்டுட்டு வரதுக்கு ஹெலிகாம் கிடையாது, ஒரிஜினல் ஹெலிகாப்டர் வச்சு தான் டாப் ஆங்கிள் ஷாட்லாம் எடுக்கணும். ஹெலிகாம் கிடையாது. அப்போ ஹெலிகாம்ங்கிறதே கிடையாது, ஸ்கை கேம்லாம் கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது. ரெண்டாவது சினிமாஸ்கோப் கேமராவை வந்து நீங்கள் ஸ்டெடி கேமில் போட முடியாது. சினிமாஸ்கோப் கேமரா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். எங்கள் இன்ஸ்டியூட்டில் நாங்கள் படிக்கும்போது டெப்ரின்னு ஒரு கேமரா, அதான் ஃபஸ்ட்டு கேமரா. அதில் வந்து 1000 அடியை வந்து நீ மேகசின் வந்து நீங்கள் லோட் பண்ணலாம். 1000 அடி ஓடும். இப்போல்லாம் நம்ம எல்லாம் 400 அடி ஓடுறது தான், 1000 அடி ஓடும்.
அப்போ அந்த கேமரா எப்படி இருக்கும் பாருங்க, அதை தூக்கி கொண்டு வந்து நீங்கள் அங்கேருந்து இங்கே வச்சு இங்கேருந்து அங்கே வைக்கிறதே கடினமான வேலை. இதை நம்ம தூக்கிட்டு ஷாட் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ வந்து கர்ணன் சாரை சொல்லுவாங்க. இப்போ நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன், எப்படி கர்ணன் சார் இதை வந்து ஒரு ரேக்லாவின் கீழே வச்சு கேமரா வச்சு எப்படி தூக்கிட்டு ஓடுவாருங்க. ஓ, நம்ப மாட்டீங்க. கர்ணன் சார் ஒரு வண்டி வச்சிருப்பாரு, அது மேலே ஏறி படுத்துட்டு அந்த கேமரா வச்சு அவரையும் சேர்த்து கேமராவையும் சேர்த்து கட்டிட்டு அப்படியே ஷாட் எடுப்பார். இன்னைக்கு நம்ம வந்து சின்ன கேமராவை தூக்கிட்டு பண்ணுற மாதிரி அவர் அதை தூக்கி பண்ணார். அந்த இது நீங்கள் வின்சென்ட் சார் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதர் சார், வின்சென்ட் சார், ஸ்ரீதர் சார் மாதிரி ஷார்ட்ஸே இன்றைக்கி வரைக்கும் வைக்க முடியாது தமிழில். அப்படி ஒரு எப்படி தான் இவர் திங்க் பண்ணுறாருன்ற அளவுக்கு ஷார்ட்ஸ் வைப்பார். நீங்கள் ஸ்ரீதர் படங்கள்லாம் எடுத்து பாருங்கள். சொன்னது நீதானா சாங்கு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வாசிச்சிட்டே இருப்பான். இவர் முத்துராமன் கட்டிலில் படுத்திருப்பார், எதிரில் உட்காந்து வாசிச்சிட்டு இருப்பான். ஒரு ஷாட் வச்சுருப்பார். முத்துராமன் கட்டிலேருந்து அப்படியே கேமரா கீழே வந்து கட்டிலுக்கு அடியால் போய் அவளை க்ளோஸில் காட்டிட்டு மறுபடியும் மேலே வந்து மறுபடியும் இங்கே வரும். இவர் கட்டிலில் படுத்திருப்பார். எப்படி பண்ணியிருக்க முடியும் யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் எதுவும் கிடையாது. இப்போனா நீங்கள் ஆப்ரேஷன்லேயே விட்டு அதையே மேலே தூக்கி கொண்டுட்டு வந்து இதிலே எடுத்துடலாம் நம்ம. அப்போ எதுவுமே கிடையாது. எப்படின்னு கேட்டால் கட்டில் தூக்கிட்டு திரும்ப வச்சோன்றாங்க. இந்த ஷாட்டை போட்டு மட்டையை போட்டு உடைக்கிறோம். எப்படி இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வின்சென்ட் சார் ஜெயனன் சார்கிட்ட போய் கேட்கும்போது அவங்களும் கேட்டுட்டு கட்டில் தூக்கிட்டு கட்டில் வச்சாங்களாம். கேமரா போகிற வரைக்கும் கட்டில் இருக்குமா, இப்படி வந்து அவர்கிட்டேருந்து ஆரம்பித்து அப்படி போகும்போது இங்கே போகும்போது இதை தாண்டுதில் இங்கே கட்டில் தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு மறுபடியும் கேமரா போயிட்டு மறுபடியும் இங்கே வருதில் கட்டில் வச்சுருவாங்க. மறுபடியும் இங்கே வந்து இங்கே இருக்கும்போது அவர் படுத்திருப்பாருன்னா இது இப்படி வந்து அதாவது ஸ்ரீதர் சார் மாதிரி வித்தியாசமான ஷாட்ஸ் நான் பார்த்ததே இல்லை. அப்படி வித்தியாசமான ஷாட்ஸ் வைப்பார். ஹாலிவுட் மூவிஸில் பார்க்குற மாதிரியே இருக்கும் நமக்கு அவருடைய படங்கள். ஏன்னா அதனால தான் அவங்களாம் பேர் சொன்னாங்க. நீங்கள் இப்போ கர்ணன் சார் கேட்டிங்கல்ல, சேஸு, வண்டி சேஸு, குதிரை சேஸெல்லாம் இது மேலே கார் மேலே கேமரா வச்சுட்டு கட்டிட்டு அவ்வளோ பெரிய கேமரா வச்சுட்டு அவர் எடுத்திருக்காரு. குதிரையோட வயிற்றுல கேமரா கட்டி எடுத்திருக்காங்க. அதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய இப்போ இன்றைக்கி வந்து நம்ம கர்ணன் சார்னு பேசுகிறோம்ல, அந்த டெக்னிக்கை கொண்டுட்டு வந்தது அவங்க. அதாவது சினிமாவில் நான் நிறைய விஷயங்கள் சொல்லுவேன், நம்ம எதுவும் புதுசாக செய்ய முடியாதுடா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிட்டாங்க, அதை பார்த்து அதை கொஞ்சம் மாற்றி நம்ம காட்டலாமே தவிரன்ற மாதிரி. அப்போ இருந்த டெக்னிக்ஸ்க்கு அந்த ஐட்டங்கள் வந்து ரொம்ப கம்மியான ஐட்டம். அதான் கேப்டன் ஹெலிகாப்டரில் தொங்கும் போதே நான் இதான் சொன்னேன், நம்மள்ட்ட அதற்கான இது இல்லை. நீங்கள் இருக்கிற இந்த பெல்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம இன்னமும் வந்து இதாங்க பண்ணுறோம். நம்ம ஸ்டெண்ட்டு கலைஞர்கள்லாம் என்னைக்கு நீங்கள் எவ்வளோ வேணாலும் பாராட்டலாம். என்ன காரணம்னா, ஒரு ஹாலிவுட் மூவியை பார்த்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஸ்டெண்ட்டு வேணுங்கும் போது நம்மள்ட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சுட்டு போல்டாக அந்த ஸ்டெண்ட்டை வந்து இவங்க பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்க, ரொம்ப சேஃப்டிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கடினம் தான். அவங்களுடைய லைஃப்பெல்லாம் வந்து அப்படி எல்லாமே வந்து என்னென்னா, இது வேணும், இதை பண்ணணும், இதை பண்ணி ஆகணும் அப்படின்னா அதை பண்ணுறது, அப்படின்னு இறங்கி பண்ணுறது. அந்த மாதிரி வந்து அப்போ இருந்த இதுக்கு இப்போ வந்து வளர்ச்சி நிறையா வந்துடுச்சு. ஆனால் வளர்ந்த பிறகு இன்னைக்கு வர படங்களில் அந்த டெக்னிக்காலிட்டிஸுங்கிறது வந்து பெரிய பெரிய இடம் படலை. ஒரு சாங்கே இல்லாமல் கதை சொல்கிறது, நான் லீனியராக கதையை இங்கேருந்து ஆரம்பித்து அங்கே போகிறது, இந்த மாதிரி நிறைய கதை சொல்லும் விதத்தில் நிறையா மாற்றம் வந்திருக்கு. கதைகளில் நிறைய மாற்றம் வந்திருக்கு. டெக்னிக்காலிட்டிஸில் பெருசாக வரலை. இப்போ நீங்களே வந்து தண்ணியை கீழே ஊற்றி விட்டு உங்கள் ஒளிப்பதிவாளர் திரு ரமேஷ் அவர்கள் அதை பண்ணியிருக்காங்க இல்லையா? அது மாதிரி என்ன கார் வர்ற காட்சி பூமி விடிகளில் அதெல்லாம் எப்படி ஒரு ஐடியா பண்ணீங்க? கார் வர்றது வந்து ஆரம்பத்திலே பிளான் பண்ணிட்டோம். கதையில் பண்ணும்போதே வந்து அந்த சின்ன படம் பண்ணும்போதே இன்ஸ்டியூட்டில் பண்ணும்போதே அந்த பேப்பர் பறக்கிற ஷாட்டு, பேப்பர் பறக்கும் போதே எல்லோரும் எடுக்கிறாங்கன்னு. இது பெரிய திரைக்கு கிராண்டாக வரும்போது நமக்கு நிறையா ஆட்கள் வந்து நிறையா பேப்பரை எடுத்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா பேப்பர் கொட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டோம். ஷார்ட்ஸ் கொண்டு ஐடியா பண்ணிட்டு தான் போவோம். அப்போ நிறைய பேர் வராங்கன்னா காரு வரிசையாக காரில் வரட்டும் அப்படின்னு. அப்போ என்னென்னா, இந்த ரெகுலராக நீங்கள் காரில் போகும்போது நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஹைவேஸ்லாம் நீங்கள் போகும்போது ஒரே ஒரு கார் தான் ஃபஸ்ட்டு எட்டி பார்ப்பான். பின்னாடிலேருந்து வந்து ஒரு கார் எட்டி பார்ப்பான். அவன் போகும்போதே அவனை கிராஸ் பண்ணணுன்னு ஒருத்தன் வந்து எட்டி பார்ப்பான். அப்படியே இன்னொருத்தன் எட்டி பார்ப்பான். இப்படி இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகு இருக்கும். இதைத்தான் வந்து மைண்டில் வந்து தோணுது டக்குன்னு. ஒரே ஒரு கார் தான் ஃபஸ்ட்டு தெரியணும், ஒரே இது காரு. அதுலேருந்து அப்படியே ஒருத்தன் எட்டுனான்னு அப்படியே பார்த்தா
நம்ம கிரேனை மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா வரிசையாக கார்கள் வந்துட்டு இருந்தது, அப்படியே கிரேனு கீழே காராக போணுது அப்படின்னா நல்ல தேட்டரில் கிளாப் சொல்லுவோம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இது கார் வந்து அப்போ வசதியும் கிடையாது. நான் தான் சொன்னேன், ஊமையில் பண்ணுற காலகட்டத்தில் ஆபாசர் டைட்டில் இருக்கார். ஆனால் அவரே என்ன சொல்கிறாருன்னா, கார் ஷாட் எடுத்துருவோன்னா வேணாம், என்னைக்கு வந்து நம்மள்ட்ட 100 கார் வச்சு எடுக்கக்கூடிய வசதி வருதோ அன்னைக்கு தான் அந்த ஷாட்டுன்னு. அந்த நல்ல நாளும் வந்துடுச்சு ஒரு தடவை டகார்னு. எனக்கு கேப்டனுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அந்த ஷாட்டு பண்ணணும்னு. 4 சினிமாஸ்கோப் கேமரா. கார்காரங்களுக்கு கேமரா எங்கே இருக்குன்னே தெரியாது. 4 கேமராவையும் வந்து கோல்டன் பீச் டு மகாபலிபுரத்தில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அங்கங்கே இடங்களில். ஒரு இந்த கேமரா இப்படி, இந்த கேமரா இப்படி, இந்த கேமரா கிரேனில் அப்படின்ற மாதிரி. கார்காரங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, கோல்டன் பீச்லேருந்து கிளம்பி மகாபலிபுரம் போய் நிறுத்திடணும். ஏன்னா உங்களுக்கு கேமரா வச்சுருக்கோம், இது வச்சுருக்கோன்னா இவன் கையை காட்டுவான், காலை காட்டுவான்னு, இது தப்பாயிடுமேன்னு சொல்லி காரை ஃபுல்லாக வரிசையாக நிறுத்தியாச்சு. அதை நிறுத்துறதே நமக்கு அவ்வளோ இதாக இருக்குது. வரிசையாக நிற்கிது காரு. கேப் எங்கேயும் விடக்கூடாது. இதை சொல்லிட்டு வரோம், கேப் ஸ்பீடு என்ன எந்த அளவுக்கு வரணுங்கிறதையும் சொல்லிட்டோம். நார்மல் அதான், கேப் விடக்கூடாது. ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி வந்துக்கிட்டே இருக்கணும்னு. அங்கே தான் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இன்னும் ஒரு ஷாட் ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். அந்த ஷாட் வந்து இன்னும் பெருசாக பேசப்பட்டிருக்கும். என்னென்னா, சினிமா ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி இப்படி சினிமா ஸ்கோப் இருக்குல்ல, இந்த முனையிலேருந்து இந்த சினிமா ஸ்கோப் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 60 கார் இருக்கும். இங்கேருந்து இங்கே 60 கார் இருக்கும். அதில் எல்லாத்துலேயும் சைரன் லைட்ஸ் அது இதுன்னு. அப்போ வந்து நமக்கு இதுக்கு எடுக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும்னா, 60 கார் இத்தனோண்டா தெரிகிற அளவுக்கு நீங்கள் பின்னாடி கொண்டு போய் வைக்கணும். எந்த குறுக்க எந்த தடையும் இல்லாமல். கோல்டன் பீச் ரோட்டில் அப்போ கிடச்சிது அந்த மாதிரி இடம். கொண்டு போய் கேமரா எங்கேயோ இருக்கும், அங்கே இருக்கும். வாக்கி டாக்கி கிடையாது. முன்னாடி என்னன்னா, கேப்டன் காரு TMM2 கேப்டனோட அம்பாசிடர் வண்டி. அதில் நாங்கள் வந்து போகும்போது பச்சை கொடியை காட்டுவோம். பச்சை கொடியை காட்டினா அவன் கேமரா ரெடி ஆகிடுவான், கார் வருதுன்னு. எங்களுக்கு பின்னாடி கார் வந்துட்டு இருக்கும். ரோட் மொபைல் கிடையாது, வாக்கி டாக்கி கிடையாது, வெறும் சிக்னல் மட்டும்தான். வெறும் சிக்னல் தான். அவன் ரெடி ஆகிடுவான். அப்போ என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு 2 கேமரா கார் கரெக்டாக கேப் விடாமல் வந்தவனோ அந்த இடத்துக்கிட்ட வரும்போது கேப் விட்டாங்க. ஷாட் வந்தது. இங்கே ஒரு 7 காரு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்பு, அதுக்கப்புறம் காரு, இப்படி நம்ம எதிர்பார்த்து அட் எ டைம் 60 கார் வரணும்னு. அந்த ஷாட் கிடைக்காம போயிடுச்சு. இன்றைக்கின்னா நம்ம CGயில் அப்படியே தூக்கி முன்னாடி வச்சு ஒட்டிடலாம் காரை. அன்னைக்கு அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. அந்த மாதிரி போட்டுட்டு 3 கேமரா வச்சுட்டு, லாஸ்ட் கேமரா தான் இவனுக்கெல்லாம் தெரிஞ்சிடும் எப்படி இவங்க ஒர்க் பண்ணுறான்னு. ஒன்று ரோட்டில் கிரெயின். அந்த கார் ஷாட் தான் இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுற அந்த ஷாட். கரெக்டாக சன்செட்டுக்குள்ள இங்கேருந்து அங்கே போகணும். ஏன்னா அந்த டைமில் தான் நமக்கு அந்த லைட்டு கிடைக்கும். ஏர்லி மார்னிங் அது ஷாட்டு கதைப்படி. ஏர்லி மார்னிங்கில் வரையினா நமக்கு ஏர்லி மார்னிங் எடுக்க முடியாது, அதனால சன்செட்டில் எடுக்கலான்னு எடுக்கிறோம். சன்செட் டயத்துக்குள்ளே இவங்க இங்கேருந்து அங்கே போகணுங்கிறது தான் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன்னா அப்போ வந்து நமக்கு டேயில் எடுத்து நைட் பண்ணுறதும் கஷ்டம். அதனால தான் நைட்டில் எடுத்தோம். அப்படி வச்சு எடுக்கப்பட்டது தான் அந்த கார் ஷாட். ஆனால் தேட்டரில் முதல் நாள் போய் ஆல்பர்ட் தேட்டரில் பார்க்குறோம். ஒரு சேலஞ்சாக போட்டோம், இந்தந்த இடத்துல நம்ம கை தட்டுவாங்கன்னு. கரெக்டாக அந்த கார் ஷாட்டுக்கு என்டையர் தேட்டர் எழுந்திரிச்சு நின்று அப்ளாஸ் கொடுத்தாங்க. யாரோ நம்ம இன்ஸ்டியூட் திரைப்படக் கல்லூரி மாணவர்களாம் புதுசாக இப்போ நாங்கள் நிற்கிறோம், எங்களுக்கு தெரியாது யாருன்னு. திரைப்படக் கல்லூரி மாணவர்களாம் அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு எந்திரிச்சு நின்று கை தட்டுறான் இன்றைக்கி வரைக்கும். அதாவது இந்த கார் ஷாட்டை பற்றி கேட்காதவங்களே கிடையாது. ஊமை விழிகள்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்கன்னா அடுத்த வரி ஆயத்தான் சொல்லுவாங்க. அந்த கார் வருமே சார் வரிசையா, என்ன சார் அப்படின்னு. இன்றைக்கி எந்த படத்தில் கார் வந்தாலும் டக்குன்னு அது ஊமையிலியல் ஷாட்டு. அந்த அளவுக்கு வந்து, அதாவது நான் திரைப்படக் கல்லூரியில் அதுக்கப்புறம் போய் கிளாஸ் எடுக்க போகும்போது அதுதான் சொல்லுவேன், ஒரு ஷாட்டு இன்றைக்கி வரைக்கும் பேசப்படுது. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஷாட்டுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பகுதி சினிமாவில்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு. ஆனால் அதை நான் வந்து வச்சுருந்த டெக்னிக்கை விட ஆபாசார் என்ன சொன்னார்னா, தூரத்தில் கொண்டு போய் காரை வச்சுருவோம். 2 லைட்டு கூட நமக்கு தெரியக்கூடாது, புள்ளியாக ஒரு லைட்டு தான் தெரியணும்னு. அதுதான் இன்னும் பெருசாக கிளாப் வாங்குது. 2வது அந்த ஷாட்டுக்கு வந்து ஆபாசார் ஒரு மியூசிக் ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு அந்த புள்ளி ஒண்டி தான் தெரியும், சைலண்ட் தேட்டரில் என்னன்னே தெரியாது. அதுக்கு முன்னாடி வர டெத்து, ஆனந்தன் மேலே வண்டி அடிக்கும், ஆன்னு கற்று இருந்தா நான் அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிவிட்டு ஒரு புள்ளி தான் தெரியும். சைலண்ட் தேட்டரு. ஒருத்தனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சின்னு. அப்படியே அந்த புள்ளி அப்படியே நவுந்து வரும், கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகும். பெருசாகிட்டே வரும். இது வரைக்கும் மியூசிக் கிடையாது.
இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு காருன்ற மாதிரி தெரிய ஆரம்பிக்கும் போது அந்த ஓன்னு சவுண்ட் ஒண்டி வரும். அப்போ தான் ஒருத்தனா அப்படி எட்டி பார்ப்பான். ஒரு கார் வெளில வந்து பார்க்கணுன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அப்படியே வரும். அதையும் தாண்டி கிட்ட வந்து அப்படியே வரிசையாக எல்லா காரும் அப்படி தெரியும் போது கேப்டனுக்கு ஒரு தீம் மியூசிக் பண்ணோம். பாம் 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 அப்படின்னு. இது ஆபா சார் அதை கரெக்டாக அதை இது பண்ணி கம்போஸ் பண்ணி அந்த ஷாட்டில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நம்ம மியூசிக் போட்டிருந்தோன்னா அந்த ஷாட்டே நின்று இருந்திருக்காது. அந்த இடத்துல சைலண்ட்டு. அதுக்கு முன்னாடி அதனால தான் ஹெவியான ஒரு பேங்கு. அந்த இடத்துல சைலண்ட்டு. அதை தாண்டின உடனே ஒன்லி எஃபெக்ட்ஸு, ஒன்லி சைரன் சவுண்டு. அதை தாண்டி இங்கே கார் வரும்போது இந்த இடத்துலேருந்து மியூசிக்கு இப்போ தான் ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக கிளாப் அடிப்பான்னு. அது அப்படியே நடந்தது. அது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அவர் மியூசிக்கலி அவர் கன்வின்ஸ் பண்ணுவார். நம்மளை அப்படியே கன்சீவ் பண்ணும்போது அவர் அது மாதிரி மியூசிக்கலாக கன்சீவ் பண்ணுவார். நம்மளை கன்வின்ஸ் பண்ணி எடுப்பார். புலியாக ஏறக்குறைய அந்த ஷாட்டு பார்த்தீங்கன்னா 340 அடியோ 360 அடியோ லென்த்து. ஒரே ஷாட்டு ஃபிலிமில் எடுக்கிறது. யோசிச்சு பாருங்க, 400 அடி தான் கேனு, 360 அடி இந்த ஷாட்டே ஓடும் நமக்கு. பட் ஆமாம் சார் அதில் ஸ்ட்ராங்காக இருந்தார். நான் கூட கொஞ்சம் கார் தெரிகிற இடத்துலேருந்து வச்சிடலாமா, நீங்கள் மியூசிக்கலி டிஸ்டர்ப் ஆவீங்க, அரைக்குறையாக வைக்காதீங்க, இந்த ஷாட்டை ஃபுல்லாக வச்சுருங்க, வேண்டானா ஃபஸ்ட்டு நாள் சொன்னான்னா இதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. அவ்வளோ ஆர்குமெண்ட் அந்த ஷாட்டுக்கு, ஒரு ஷாட்டுக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது பேசப்படுது. கிட்டத்தட்ட 36-37 வருஷத்துக்கு பிறகு அந்த ஷாட்டை இன்றைக்கும் வந்து சார் கார் ஷாட்டுன்னு சொல்கிறாங்கன்னா அது அந்த இதுக்கு திங்கிங்க்கு கிடைச்ச. விஜயகாந்த் சார் என்ன சொன்னார் இதை பார்த்துட்டு, ஸ்க்ரீனில் பார்த்துட்டு? ஐயோ, அவர் சின்ன குழந்தையாட்டம் அவர் காரில் வந்தாருங்க எங்கள் கூட. ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அவருக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் தாண்டினோன்னு ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. அதாவது என்னமோ வித்தியாசமாக பண்ணுறாங்க, நிச்சயமாக ஒன்று வித்தியாசமாக பண்ணுவாங்கன்ற அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடுச்சு. கார் ஷாட்லாம் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். நம்ம மெனக்கட்டோம், அதான் நம்பினார். டீம் ஆகிட்டோம் எல்லாருமே ஒன்றா, நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. இல்லைன்னா வந்து அந்த உடன்மன் ரேஸ்லாம் சத்தியமாக யாராலையுமே யோசிக்கவே முடியாது. 1000 மாடை வச்சு தண்ணி கொடுக்கணும்னா எப்படி யோசிப்பாருங்க. ஊமை விழிகள் படம் பார்க்கும்பொழுது தேனியில் அருணா ஒரு புது தேட்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்க்கும்போது இந்த தோல்வி நிலை என நினைத்தால் பாட்டு ஒலிக்கும்போது அந்த செந்தில் எழுந்து பாடும் பொழுது தேட்டரில் கைத்தட்டல். கைத்தட்டல் இது எங்கே இது இப்படி நடக்கும் அப்படிங்கிறத எப்படி பிளான் பண்ணீங்க? அங்கே